ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாள் தொழுகைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை இந்த இடத்திலே செய்ய விரும்புகிறார். அதுவும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். நமக்கு எல்லாருக்கும் இயேசு நல்லவர். நல்ல சரீர சுகம் தந்திருக்கிறார், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க, வியாதியினால் இருக்கிறாங்க, பண கஷ்டத்தில், கடனில். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா கடன்கார வாசலில் வந்து நின்று கெட்டவார்த்தை போட்டு ஏசுவானே, திட்டுவானே, என்ன செய்ய? அப்படியெல்லாம் துக்கப்பட்டு பாரப்பட்டு தென்னந்தென்ன செத்து வாழ்கிறவங்களையும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நமக்கு எந்த கவலையும் இல்லை. கர்த்தர் நம்மளை நல்லா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடன்காரர்களும் வரமாட்டாங்க, கடன் கேட்குறவங்க தான் வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து இவன்கிட்ட நிறைய பணம் உண்டு, இவள்கிட்ட நிறைய பணம் உண்டு, அவங்க உடுத்து ஒருங்கி டீசெண்டாக பைக்கில் காரில் போகிறாங்க, கேட்கலான்னு வராங்க. கர்த்தர் நல்ல அவ்வளோ ஐஸ்வர்யமாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்காது, இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இல்லைப்பா என்கிட்ட கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் கூட, உனக்கிட்ட இல்லையா? நிறைய இருக்குது, நீ ஏன் தரமாட்டேன்னு கேட்டுட்டு தான் போகிறவங்கள பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மளை நல்ல ஐஸ்வர்யமாக வச்சிருக்கிறார். சந்தோஷப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? சந்தோஷப்படுங்க. எல்லா ஜனத்துக்கு முன்ன கர்த்தர் நம்மளை நல்ல ஐஸ்வர்யமாக வைத்திருக்கிறான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறா, அவளுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படிதான் சொல்கிறாங்க, ஒரு குறை இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அடுத்த மழை வருது, அதுக்கு முன்னே சீக்கிரமாக நம்ம முடித்து சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் சில ஜெப குறிப்புக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஜெப குறிப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கு செய்வார். ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், வீடு வைக்கிற காரியமாக இருக்கலாம், குடும்பத்தில் ரட்சிப்பாக இருக்கலாம், மனம் திரும்புதலாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, ஒரு வேலை கிடைக்க, தொழில் வருமானங்கள் பெருக, வேலையில் நிரந்தரமாக, இப்படி ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம். சில பேருக்கு வருடமாக ஜெபம் பண்ணுறீங்க, பதில் கிடைக்கல. ஆண்டவர் என் உள்ளத்தில் இன்னைக்கு பகலில் எனக்கு ஒரு ஏவுதலை தந்தார். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, சோர்ந்துட்டாங்க. சோர்ந்து போய் அந்த மாதிரி நம்ம ஜெப வீட்டில் கூட ஆரம்பத்தில் 70 பேர் நம்ம இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணினாங்க. நிறைய நாள் வந்தாங்க, ஜெபிச்சாங்க, அவங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னு சோர்வு உண்டாயிட்டு, சோர்ந்து போய் இப்போ ஜெபம் பண்ணுறதையே குறைச்சிட்டாங்க, ஜெபிக்கிறதே இல்லை, ஆலயத்துக்கு போகிறதில்லை, ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரை உண்மையாக இப்போ அவங்க தேடுறதில்லை. நான் ஜெபிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஜெபிச்சு எனக்கு பதில் தான் கிடைக்கலையே. வியாதி பார்த்தா அப்படியே இருக்குது, தினமும் மருத்துவமனைக்கு போய் நிறைய பணம் வீணாக போகுது. அந்த பிள்ளைகளை பாருங்கள், ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி இந்த மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்குது. ஜெபிச்சாலும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதில்லை. கணவனை பாருங்கள், குடிகாரனா அப்படி அன்னைக்கு இருந்ததை விட மோசமாக தான் இருக்கிறானே தவிர அவனுக்கு ஒரு மாற்றம் இல்லை. இப்படின்னு சொல்லி சோர்ந்துட்டாங்க. நிறைய பேர் சோர்ந்து போய் அப்படி அந்த மாதிரி இட்டாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் ஒன்றே ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அப்போ வசனம் பொய் சொல்கிறது அல்ல. அந்த வசனம் வந்து பொய் சொல்லாது. வசனத்தின்படி வாழ்கிறவங்களுக்கு, வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்களுக்கு, வசனத்தை நம்புகிறவங்களுக்கு, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்க. எரேமியா 51 அதிகாரம் 56 வசனம். எரேமியா 51 அதிகாரம் 56 வசனம். தேவனாகிய கர்த்தர், கடைசி பகுதியை பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அப்போ தேவனாகிய கர்த்தர், அந்த எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறாரு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஆண்டவருடைய ஒரு பிள்ளை, அவனுடைய கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன். அவரோடு நடக்கிறவர், அவரோடு பேசுகிறவர், அவரோடு நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் வைத்திருக்கிற எரேமியா தீர்க்கதரிசி அவன் தெளிவாக சொல்கிறான், தேவனாகிய கர்த்தர் அவன் நிச்சயமாகனா சத்தியமாக
சத்தியமாக நான் உனக்கு தரேன், சத்தியமாக நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ அது அந்த வார்த்தையை அவங்க சத்தியம் கூட பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க செய்வாங்க, அதனால் அவங்க தருவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இல்லை, நம்ம எல்லாரும் அப்படி நம்புகிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சத்தியமாக சிஸ்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சத்தியமாக சிஸ்டர் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், சத்தியமாக சிஸ்டர் இது உங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக செய்கிறேன் இப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னை நம்புவீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் புனிதராஜ் பிரதர் ஏமாற்ற மாட்டார், அவர் செய்வார். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மேலே வருது, அந்த நம்பிக்கை. அப்போ அந்த எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறார், நிச்சயமாக ஆண்டவர் பதிலளிப்பார், சத்தியமாக ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு ஒரு சொல்கிறாரு. என்னத்துக்கு நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, பிள்ளையினுடைய காரியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பாருன்னு அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இன்னும் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யாருக்கு ஆண்டவர் பதிலளிப்பார்? ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். அவன் சொல்கிறான், சத்தியமாக உங்களுக்கு ஆண்டவர் பதிலளிப்பார், ஆனாலும் அதில் ஒரு கேள்வி, ஆனாலும் எல்லாருக்கும் அவர் பதிலளிக்க மாட்டார். யாருக்கு ஆண்டவர் பதிலளிப்பார்? நீங்கள் ஜெபிக்கிற உண்மைதான், ஆண்டவரை தேடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனால் யாருக்கு கர்த்தர் பதிலளிப்பாராம்? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பார். யாருக்கு? நீதிமானுக்கும் உண்மையாய் நடக்கிறவனுக்கும் கர்த்தர் பதிலளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில நீதி இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். ஒரு தொழில் கொடுத்தா அதுல உண்மை இருக்கணும், ஒரு வேலை கொடுத்தா அதுல உண்மை இருக்கணும். அப்போ நமக்கு நீதியாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், அவங்களுக்கு தான் ஆண்டவர் பதிலளிப்பார். அப்போ நீதியும் உண்மையும் இல்லாத யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்களுக்கு பதிலே தரமாட்டார். நீ ஜெபிக்கலாம், நீ ஆண்டவரை தேடுற மாதிரி நீ நடந்து கொள்ள எல்லாம் செய்யலாம், ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீதியாய் நடக்கிறவனுக்கும் உண்மையாய் நடக்கிறவனுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நீதி இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, இது இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு நீதியும் உண்மையும் இருந்தால் கர்த்தர் பதில் கொடுப்பார். அவங்களுக்குள்ள நீதியும் உண்மையும் இல்லாவிட்டால் என்னைக்கு வாழ்க்கையில் தரித்திரம், என்னைக்கு வாழ்க்கையில் கஷ்டம். நம்ம நினைக்கிறோம் நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல பிரபலமானவராக இருக்கிறார், ஆனாலும் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு இந்த மாதிரி நடக்கிறாரு. ஒரு பக்கம் வியாதியினால கஷ்டம், ஒரு பக்கம் பணத்தினால கஷ்டம், இனி ஒரு பக்கம் கடனால கஷ்டம். ஏதோ ஒரு கஷ்டப்படுற நிறைய ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? அவங்க ஊழியத்தில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் நீதி இல்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். ஆண்டவருக்கு சமூகத்தில் அவங்களுக்குள்ள நீதி இருக்கணுங்க. ஆண்டவர் உனக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறாரு. 24 மணி நேரத்தில் நீ எத்தனை மணி நேரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற? நீ பணத்துக்காக வீடு வீடு அலைகிற ஊழியக்காரனை வீட்டில் ஏற்றாதுங்க. அவன் மூலமாக எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. இவன் தேசத்துக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவனான்னு பார்த்து வீட்டில் ஏற்றுங்க. ஆமாம், நான் உண்மையே சொல்கிறேன், நான் என்ன கூப்பிடாத ஒரு வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன். அதான் அஞ்சாலி விலையில் அங்கே களிக்காலையில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே உள்ளவங்க எல்லாம் பராதியாக சொல்லுவாங்க, ஏன் பிரதர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் நீங்கள் ஜோமனை நீங்கள் என்ன கூப்பிட்டியா? உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு என்ன கூப்பிட இல்லையே? அது அந்த பாஸ்டர் வராரு, கூப்பிடாமல் இந்த பாஸ்டர் வராரு, அவனுக்கு அதுதான் வேலையே. நீ போனால் 100 ரூபாயில் குறைஞ்சி அது எந்த ஊழியக்காரனையும் அதை அனுப்பினியா? 100 ரூபா ஜபிச்சு முடிச்ச உடனே சுளங்கி நிற்கிறான். இல்லை, என்னத்துக்கு நிற்கிறான் அவன்? 100 ரூபா நீ கொடுக்காம அவன் போக மாட்டான். அதுக்கு தான் வரான் உங்கள் வீட்டுக்கு. நாங்கள் 100 ரூபாய்க்கு அலைகிற கூட்டம் இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் தாராளமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தாராளமாக நிறைய கத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் கத்தை நடத்திருக்கிறார். 24 மணி நேரம் ஊழியத்தில் நீ எத்தனை மணி நேரம் ஊழியம் செய்கிற? ஆத்மாக்களை எத்தனை பேர் நீ ஆதாயப்படுத்தின? எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் உன்னால? ஊழியக்காரன்ற வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டை உடனே ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன் ஆயிட முடியுமா? ஊழியன்னா நீ எப்படி இருந்துக்க, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ வெளியேறப்பட்டவனாக இருக்கணும். 5 தாலந்தை கொடுத்துட்டு போனார் ஆண்டவர். உனக்கு பாடுற கிருபை இருக்குது, ஜெபம் பண்ணுற கிருபை இருக்குது, கர்த்தருடைய வசனத்தை வியாக்கியானம் பண்ணி எடுத்து சொல்லக்கூடிய கிருபை இருக்குது, நடக்கிறதுக்கு ஆண்டவர் சரீர சுகபலன் தந்திருக்கு. இன்னும் குறை வச்சிருக்கிறார் உனக்கு.
என்ன குறை வச்சிருக்கார்? வீடு வீடா காலையில் உடுத்து ஒருங்கி போய் வீடு வீடா ஒவ்வொரு வீடு வீடா சுற்றி அலைஞ்சிட்டு தெரிகிற ஊழியக்காரன் வீட்டில் ஏற்றாதுங்க. அவனால் 5 பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லை. உன் வீட்டில் வந்து நீ 100 ரூபா கொடுக்கறது சரி, டாய்லெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விடுறது சரி, அதுக்கு சம அது பிரயோஜனம் இல்லை. டாய்லெட்டில் போய் அது எதுக்காவது பிரயோஜனம் உண்டா? தண்ணி ஊற்றி அது எங்கேயோ போகுது. அது மாதிரி தான் அந்த பைசா, உனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஊழியக்காரன் நல்ல ஊழியம் செய்கிறார், நல்ல கஷ்டப்படுறார், ஆத்துமாக்களை தேடி அலைகிறார், அவருக்கு செலவு இருக்குது, பெட்ரோல் சார்ஜு, அவருக்கு குடும்பம், ஆண்டவருக்கு வேலை செய்கிறவர் பாவம், அவருக்கு தரம் பிரித்து நீங்கள் 100 ரூபா கொடுங்க, அவரை கூப்பிட்டு வீட்டில் ஜெபம் வச்சு ஒரு நல்ல உணவு கொடுங்க, உங்கள் குடும்பம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நல்ல ஊழியர்களை நீங்கள் தான் ஜெபிச்சு, ஆண்டவரை இந்த ஊழியக்காரனை எங்கள் வீட்டில் ஏற்றலாமா, வீட்டில் ஜெபிக்க வைக்கலாமா, ஆண்டவர்கிட்ட கேட்டு வீட்டில் ஏற்றுங்க. அவங்க வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். உண்மையிலே அவங்க வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஆசீர்வாதம். எனக்கு தெரியும், குடுக்கச்சி விலையில் வந்து ஒரு ஐயா வயசானவர் இப்போ இறந்து போயிட்டார், ஐபிசி சர்ச்சு பாஸ்டர். அவரெல்லாம் உண்மையாக ஊழியம் செய்கிற நல்ல ஊழியக்காரர். என்ன பார்க்கணும், தினமும் ஜெபிக்கணும். அவர் அப்படி தூங்கிட்டு இருப்பார். தூங்குறதுக்கு முன்னாடி அதில் எனக்கு முன்னாடி நாங்கள் ஒரு காலண்டர் போட்டோம், எனக்கு ஃபோட்டோவையும் வச்சு. அந்த காலண்டர் அவருக்கு முன்னே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே காலண்டரை போட்டு எனக்காண்டி தினமும் ஜெபம் பண்ணுவார். அவர்கிட்ட நான் ஜெபிக்கிறதுக்குன்னே போவேன். தலையில் கை வச்சு நல்ல ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுவார். நல்ல தம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய நடத்துதல் விசேஷமாக இருக்கணும், தம்பியை கொண்ட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், அப்படி நல்லா ஆசீர்வதித்து நல்ல ஜெபம் பண்ணுவார். அந்த ஊழியக்காரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்தால் பெரிய ஆசீர்வாதம். அவர் இறந்துட்டார், எனக்கு ஒரு பெரிய வருத்தம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் தரம் பிரித்து நல்ல அவங்களுக்கு கொடுங்க, உதவி செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லாமல் சும்மா ஊர் சுற்றிட்டு ஒரு பேக்கையும் வச்சுட்டு பைபிளையும் வச்சுட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு தெரியவனை நீங்கள் ஏற்றாதுங்க, பிரயோஜனம் இல்லாதனால. கர்த்தர் நல்லவர். அப்போ நீதிமானுக்கு வரும் நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். அவங்க ஒரு நீதிமானாக இருந்து ஒரு உண்மையான ஊழியத்தை செய்கிறவனாக இருந்து நமக்கு ஊழியம் செய்தால் நமக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை பதில ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் வராது. நீ கொடு, நான் சர்ச்சு கட்டுறேன், இடம் வாங்குறேன், ஆலயம் கட்டுறேன், ஃபேன் வாங்கணும், லைட்டு வாங்கணும், கொடுன்னு இப்படி நம்ம கேட்க வேண்டியது வராது. கர்த்தர் கொடுப்பார். உண்மையான ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுப்பார். வீடு வீடாக வந்து நீங்கள் கொடுங்கன்னு கேட்பாங்க பாருங்க. அதெல்லாம் உண்மையான ஊழியக்காரங்க கிடையாது. அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறது கிடையாது. கர்த்தரிடத்தில் போய் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கறது கிடையாது. ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறது கிடையாது. இவங்க மனுஷனை நம்பி ஊழியத்தை நிறைவேற்றுகிறவங்க, செய்கிறவங்க. மனுஷனை நம்பி ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமா? எந்த மனுஷர்களை நம்பி நம்ம இந்த உலகத்தில் ஊழியமே செய்ய முடியாது. யாரையும் நம்பாதுங்க, யாரையும் நம்பி எதுவும் செய்யாதுங்க. அதனால் நம்ம ஆண்டவருக்கு பார்வையில் நல்ல ஒரு நீதிமானாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் நீதி உண்டா, உண்மை உண்டா, நல்ல ஒழுக்கமாக இருக்கிறீங்களா, கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாருங்க. அவர் பரலோகத்திலிருந்து நம்மளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்து தாங்க ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரன் மேல் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்க பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? உண்மை இருக்கா, பொய் இருக்கா, கொடுத்த வேலையில் உண்மையா, வருமானத்தில் உண்மை இருக்கா? அது கூட வருமானம் நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதில் ஆண்டவர் கண்டிப்பாக செய்யணும். நல்ல ஊழியங்களுக்கு நல்ல செய்யணும். பார்த்தீங்களா, நிறைய பேர் எனக்கு தெரியும், நம்ம ஊழியத்துக்கு கூட நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. பிரதர், எனக்கு இந்த காரியம் கைக்கூடி வரணும் பிரதர். ஒரு கேஸு, போலீஸ் கேஸு இடையில கூட இவங்க ஏரியாவில், அந்த கீழ்குளம் அந்த ஏரியாவில் தான் அந்த சர்ச் ஆஃப் கார்டு உள்ள மலைக்கு உள்ள ஒரு கார் இருக்குது. அந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண போனதுனால ஒரு குடும்பம் பழக்கம் பல வருஷமாக கேஸில் கிடந்து அவங்க 2 லட்சம் ரூபா பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவரே, கேஸுக்கு இப்படி போகுதே. சரி, அந்த பிரதர் கிராமத்தில் போய் அந்த அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஆலயம் கட்டுறார், சர்ச்சு கட்டுறார். இந்த கேஸுக்கு போலீஸுக்கு கோர்ட்டு கொடுக்குற பணத்தை இந்த ஊழியத்தை கொடுத்தா ஊழியமாவது ஆசீர்வதிக்கப்படும், கிராமங்களில் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவர் இதுக்கு நியாயம் செய்யும். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. கர்த்தர் அந்த கேஸ் போட்டாங்க பாருங்க. அவங்க வந்து செட்டில்மெண்ட்டு. சரி, இனி கேஸு வாக்குவாதம் இதெல்லாம் வேண்டாம், நமக்கு நியாயமாக பேசி முடிச்சு 2 பேரும் பிறகு சமரசமாக போய் இவங்களுக்கு பெரிய லாபம், பெரிய சந்தோஷம். எத்தனையோ வருஷமாக நடந்த கேஸு இதெல்லாம் இவன் எப்படி இப்படி சமரசமாக பேசி இவ்வளவு தான் வந்தான்னு சொல்லி இப்போ அந்த குடும்பம்
2 குடும்பம் பிரிஞ்சு கிடந்த குடும்பம், அண்ணன் தம்பிங்க தான், பிரிஞ்சு கிடந்து சண்டை போட்டு இப்படி கிடந்த குடும்பம் இப்போ நல்லா ஐக்கியப்பட்டாங்க. சந்தோஷம் நமக்கு. கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் பார்த்தீங்களா? அப்படி அந்த மாதிரி நம்ம செய்ய அது கூட சில பேர் வந்து 1000 ரூபா வருமானம் வந்தால் 5 ரூபா கூட சர்ச்சைக்கு போனால் 50 ரூபாயை பெட்ரோல் பம்பில் போய் 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டு 10 ரூபாயை கொண்டு போய் பிரித்து போடுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு காணிக்க போடணும், 50 ரூபா இருக்குது, அது போட்டால் ஏதோ இவங்களுக்கு பெரிய நஷ்டம் போலையும் 50 ரூபாயை 10 ரூபா நோட்டு வாங்கி அந்த 10 கொண்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி எடை போட்டு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. சரி, உங்கள் வறுமை கஷ்டத்தினால செய்கிறாங்க, பரவாயில்ல, 50 ரூபா தான் எனக்கு இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு மீதி குழந்தைகளுக்கு இது வாங்கி தரணும், வீட்டு செலவு காரியங்க, நாளைக்கு போய் கடன் வாங்கக்கூடாது, அதில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் இல்லாமல் எனக்கு 1000 ரூபா இருக்குது, வீட்டில் இருக்குது 1000 ரூபா, அந்த 1000 ரூபாயை நம்ம அப்படி செய்யும்போது அப்படி செய்யக்கூடாது. கடந்த நாளில் நான் வந்து ஒரு மோகன் சிக்கம் ஆரம்ப கால ஊழியத்தில் நான் ஒரு கேள்விப்பட்டு அவர் ஒரு சாட்சியில் சொன்ன ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த ஆரம்ப காலத்தில் அவர் ஜெப வீடு கட்டினார் பாருங்க. அந்த வீடு கட்டும்போது அதுக்கு பிறகு தான் தோட்டத்தில் போனாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய கார். ஆரம்பத்தில் இது கட்டணைன்னு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஏதோ கட்டணைன்னு சொல்லி அது கட்டும்போது ஆண்டவர் சொன்னாராம், ஒரு ஏழைக்கு, ஒரு பாவப்பட்ட ஒரு வீட்டில் அந்த தகப்பனார், அந்த குடும்பம் நல்ல ரட்சிக்கப்பட்ட, நல்ல ஆண்டவரை தேடுற நல்ல ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். ஆனால் அந்த குடும்பம் ப்ரேயருக்கு வரவங்க, அவங்கள குறித்து இந்த பிரதருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, நீ அவங்க வீட்டுக்கு போ, அவங்கள்ட்ட காசு இருக்குது, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து இந்த ஜெப வீடை கட்டிடு அப்படின்னு சொன்னாருங்க. இவருக்கு நம்ப முடியலை. அந்த ஏழை பாவம், அவர் அந்த ஊர்லேயே அந்த இடங்கள்லேயே அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு குடும்பம், அவர்கிட்டையாவது காசு அப்படின்னு நினச்சாராம். சரி, இருந்தாலும் ஆண்டவர் வந்து போக சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் போக சொன்னார்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டுக்கு போனால் அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு அன்னைக்கு அதானே முடியும் அப்படின்னு சொல்லி சேமித்து வச்சு எவ்வளோ 25,000 ஏதோ காசை கொண்டு வீட்டில் வச்சுருந்துருக்கார். ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு, நீ பணம் வச்சிருக்கிறதெல்லாம் சரி, எனக்கு ஒரு வீடு கட்டணும், அது தேவை, ஒரு ஊழியக்காரர் வருவார், அவர் கையில் எடுத்து கொடுத்துருன்னு ஆண்டவர் நேரடியாக பேசினாராம். கர்த்தர் பேசியிருக்கார். பேசின உடனே நான் எனக்கு வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு நான் வச்சிருக்கிறது இல்லை, அதனால நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. சரி ஆண்டவரே, நீர் சொல்கிறீர், நான் செய்கிறேன். அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு அதுதான். சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அதனால் கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சரின்னு சொல்லிட்டார். நீ யார் செய்ய முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பிரதரும் மனைவி அந்த வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போனாக்கில், நாங்கள் அந்த இடத்துல வந்து ஜெப வீடு கட்டணும், அதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் வர சொன்னார், உங்கள்கிட்ட காசு எனக்கு மாம்சிகத்தின்படி எனக்கு இல்லைன்னு தெரியுது, ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து வாங்க சொல்கிறாரு. என்ன பிரதர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், இயேசு எனக்கு நேற்றுக்கு பேசிட்டாரு, நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், நான் நேற்று தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி முடித்து 25,000 ரூபா பணத்தை கையில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை ஜெப வீடு கட்டி, அந்த ஜெப வீட்டிலேயே நிறைய ஆத்துமாக்கள் வந்து நிறைய அதுவும் ஃபுல்லாகி பிறகுதான் அந்த ஓலை ஷெட்டு தோட்டத்துக்கு போய் இன்னைக்கு பெரிய கூடாரம் போட்டு இன்னைக்கு பெரிய அளவில் 50,000 60,000 பேர் கூடி ஜெபிக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அன்னைக்கு கொடுத்தாங்க பாருங்க, அந்த குடும்பம் தலைமுறை இன்னைக்கு எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு எண்ணி முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை பெரிய அளவில் ஆசீர்வதித்து, நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருப்போம், சரி பிரதர் வந்து கேட்குறாரு 25,000, இயேசு சொன்னா என்ன, யாரு சொன்னாலும் நான் கேட்க முடியாது, இனி வந்து நான் 25,000 வேணேன்னா ஒரு 2,000 எடுத்து கொடுப்போம் அதுன்னு சொல்லி அப்படி விடுவாங்க. அந்த பிரதர் அப்படி இருக்கல. சரி, எல்லாத்துலேயும் உண்மை இல்லாதவங்களை தான் இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். எல்லாத்துலேயும் கலப்படம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும், கலப்படம் பண்ணியாவது சம்பாதிக்கணும் என்கிற உண்மை இல்லாத நிறைய கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு உண்மை கிடையாதுங்க, ஒரு உண்மை கிடையாது. அரிசியில் கல் கறக்கிறது, சிவப்பு அரிசின்னு கொடுக்காங்க, தண்ணியில் போட்டால் எல்லாம் சிவப்பா கலக்குது, சாயம் கலந்து போகுது, அரிசியை கழுவி எடுத்து பார்த்தா வெள்ளையாக தான் இருக்கு. அப்போ நம்மளை ஏமாத்துகிற கிறிஸ்தவர்கள் பெருகி விட்டார்கள். இன்னும் நான்
1/2 கிலோன்னு பாக்கெட்டு கிறிஸ்தவங்க பேக் பண்ணும்போது அதுலேயும் 25 கிராம் 30 கிராம் வெட்டி இழுத்து, அப்போ அதுலேயும் வந்து பார்த்தா 500 கிராம் இருக்கிறது இல்லை, 30 கிராம் 25 கிராம் கம்மியாக இருக்குது. பார்த்தா அவன் பெரிய கிறிஸ்தவன், சர்ச்சில் போய் அந்நிய பாஷை பேசுகிறவன். என்ன அந்நிய பாஷைன்னு எனக்கு புரியலை. இது உண்மையிலே இது பரலோக பாஷையா இல்லை சாத்தானே பேசுவோம் கலப்பல் சொல்லி என்ன பேசன்னு எனக்கே புரியலை. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, உண்மையா வாழ்றவங்க இருக்கிறாங்க, நல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நல்ல சேமத்தை உண்டாக்குகிற நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்காருன்னா நம்ம எல்லாத்திலும் சுத்தமா இருக்கணுங்க, நீட்டா இருக்கணும். நம்ம பார்த்து சொல்லக்கூடாது அவளா அவனா, அப்படிதான் இருக்கு. வீட்டில இருந்து நல்ல வெள்ளை சேலையும் கட்டிட்டு பைபிளை எடுத்துட்டு போற கள்ளிய, அவளை போல ஒரு கள்ளிய இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது. ஆமா, வெள்ளை சீலையும் எடுத்து பைபிளை எடுத்துட்டு போற. வீட்டுல வந்தா மருமகள்கிட்ட நிக்கிற நிலையா இருக்கு. பாரு, நான் யாரு தெரியுமா? ஐயோ பெரிய ராட்சசி மருமகள்கிட்ட சொல்லி அவளை வந்த மருமகள்கிட்ட நான் யாரு தெரியுமா? அங்க போய் சர்ச்சில் போய் கையாட்டிச்சு சோத்திரம். சர்ச்சில் பார்த்தா சர்ச்சையை கிண்ணிங்கி போகுது. வீட்டில் வந்து பார்த்தா மருமவ எலி வரைச்ச மாதிரி வரைச்சு கொண்டு நிற்கியா, பலி வரைச்ச மாதிரி. அங்கே சர்ச்சில் அடித்து கிடுங்குது, வீட்டில் வந்து எலி வரைச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பார்க்குறேன். சில மருமக்க வீட்டில் வாழ தானே நீ வந்த, அந்த மாமியார் ஒரு மகனை பெற்று இத்தனை தூரம் வளர்த்தி உனக்கு புருஷனை தந்துரு. அந்த அன்பு இல்லாமல் மாமியாரை கேட்குற கேள்வி ஒரு 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 அளவு கூட கிடையாது. கேட்டால் சொல்கிறாங்க எங்கள் அப்பா பாஸ்டர், அவன் தகப்பனார் பாஸ்டர் வேற, தகப்பனார் பெரிய ஊழியக்காரன் வேற. என்ன ஊழியம் செய்து பிள்ளைகளை வளர்த்துறானுங்கன்னு நமக்கு தெரியலப்பா. நம்மளும் பிள்ளைகளை வளர்த்துறோம், என்ன எப்படி வளர்த்துறாங்கன்னு தெரியாது. அப்படி இன்னைக்கு சமுதாயம் சீரழிஞ்சு போய், ஆனால் ஆண்டவருக்கு வசனம் சொல்லுகிற நீதிமான் அவன் உத்தமனாய் இருந்து உண்மையுள்ளவனாய் இருந்து அவன் ஜெபம் பண்ணினான்னா கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவாருங்க, என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். நான் நிறைய விஷயத்துல, நிறைய சூழ்நிலையில, நிறைய காரியத்துல ஆண்டவரிடத்துல போய் ஒரு நாள் கூட என்னை வெட்கப்படுத்தினதே கிடையாதுங்க, அவமானப்படுத்தினது கிடையாது. நான் இந்த ஆலயம் கட்டுறது இப்போ போகும்போது கிட்டத்தட்ட 18,65,000 சம்திங் ரூபாய்க்கு இப்போ வேலை முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கோம். இன்னும் பிரதிஷ்டை பண்ணலை. 18 லட்சம் ரூபாய்க்கு எங்கெங்க பணம் இருந்துச்சா நம்மகிட்ட? கிடையாதுங்க. கடைசியில் வந்து பெயிண்ட்டுக்காரங்க வந்தாங்க, பெயிண்ட்டுக்காரங்க எல்லாம் வேலை முடிச்சு கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நான் வந்து ஒரு வேலைக்கிழமை வாரேன், வேலைக்கிழமை வந்து வெள்ளி ஆயாச்சு, நாளைக்கு சனிக்கிழமை எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், காசு கொடுத்துருங்கன்னு சொல்லி 45,000க்கு மேலே கொடுக்கணும். அப்போ நம்மகிட்ட காசு இல்லை. என்ன ஆண்டவர் என்ன செய்ய? வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கிறிஸ்தவன் ஊழியக்காரன் கள்ளமாக இருக்கு, இப்படி தான் இருப்பானுன்னு அவன் 4 பேர்கிட்ட போய் அவன் புறஜாதி, அவன் அப்படி தான் தூஷிப்பான். அவன் நம்மளை நம்பி 27 நாளுக்கு மேலே வேலை செஞ்சு நான் தரம் பிரதர் கடைசியில் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாம் செட்டில் பண்ணி நம்மளை நம்புறாவன். கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்க, நம்புறாவன். அவனுக்கு நம்பிக்கை பாத்திரவானா நம்ம இருக்கணும். ஆண்டவரே நாளைக்கு சனிக்கிழமை என்ன செய்ய ஆண்டவரே? வெள்ளிக்கிழமை போச்சு, ராத்திரி ஜபத்துக்கு பதில் வரல ஆண்டவரே. சனிக்கிழமை நான் தையால் மூட்டில் ஒரு வீட்டு கூட்டம் பிரேயர். அப்போ என்ன ஆண்டவரே வீட்டுக்கு போனோம், இனி சாயங்காலத்துக்குள்ள வீடு தேடி வந்து வீட்டில் வந்து சத்தம் போட்டுறக்கூடாது, கேவலமாய் போயிடும் ஆண்டவரேன்னு போனால் போகிற வழியில தான் அந்த ஒரு பிரதர் என்னை கூப்பிடுறார். அவர் வந்து பால் சீலிங் கடை இங்கே வச்சிருக்கார், இந்த கோழி வலையில் வச்சிருக்கிறார். அவர் முன்னாடி அவங்க சர்ச்சுக்கு போனதில் ஒரு பழக்கம். அந்த மாதிரி பிரதர் எங்கே இருக்கிறீங்க? நான் தையால் மூட்டுக்கு ப்ரேயருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்க பிரதர், போகிற வழியில் அவர் வீடு சூரிய வீடு, அங்கே போயிட்டு வந்துட்டு போங்க பிரதர் அப்படின்னு கூப்பிடுறார். போனால் 40,000 ரூபா அப்படி எடுத்து தராரு. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஐயோ பணத்துக்கோ பொருளுக்கோ நகைக்கோ திருமணத்துக்கோ தேவைக்கோ நீங்கள் கஷ்டப்படுறது ஆண்டவர் விரும்பலைங்க. நீங்கள் நல்லா வாழணும். இயேசு சொல்லி இருக்கிறார், பிரியமானவரே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். எல்லாத்திலையும் வாழ்ந்து நீ சுகமான ஒரு வாழ்க்கை, சுச்சமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் போய் சொல்லாது. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அப்போ பதில் வரணும்னா நம்ம நீதியாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். அல்லேலூயா. நீதி நமக்கு தேவை. உண்மை எல்லாத்திலும், ஆராதனையில் உண்மை, ஜபத்தில் உண்மை, கொடுக்கறதுல உண்மை, ஊழியத்தில் உண்மை, வாழ்க்கையில் உண்மை, வியாபாரத்தில் உண்மை, தொழிலில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, எல்லாத்திலும் நம்ம உண்மையாய் இருந்தால் நம்மளுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க.
நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஒன்றை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், நம்ம நீதிமானுக்கும் உண்மையாக நம்ம எந்த கலப்பணம் இல்லாமல் லஞ்சம் வாங்காமல் கிறிஸ்தவன்னு தான் சொல்கிறாங்க. கையை நீட்டி பிச்சைக்காரி போல வாங்குறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம மார்த்தாண்டத்தில் ஒரு ஸ்டேஷனில், நான் என்ன இடம்னு சொல்லலை, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க டிபிஎன் சர்ச்சுன்றாங்க. டிபிஎன் சர்ச் அவங்க தான் சொல்கிறாங்க, மீதி எல்லாம் நாங்கள் மட்டும்தான் பரதேசி வரையில் மேலே ஆண்டவருக்கு கிட்ட, மற்றவங்க எல்லாம் அதுக்கு கீழே இந்த இதில் தான் இப்போ இருப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டிங்னா என்ன விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க வரையிலும் பரதேசின்னா ஆண்டவருக்கு உச்சி சன்னிதானம், அங்கே நாங்கள் போவோம். அதுக்கு கீழே வரையிலும் தான் மற்றவங்க போவாங்கன்றாங்க. நாங்கள் அன்னகர்கள், நாங்கள் எல்லாத்தையும் வெறுத்தவங்க, நாங்கள் எல்லாம் ஒதுக்குனவங்க, நாங்கள் தான் பரிசுத்தமானவங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, எதுவோ, ஆனால் அவங்களுடைய டாக்டின் சூப்பர், நல்லா இருக்குது, அப்படியே இருக்கட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, அவங்க அந்த போகிறவங்க எப்படி இங்கே கைதீட்டி வாங்குறது உங்களுக்கு மனசு வருது? எப்படி வருது? ஒரு 2 பேர் பிரச்சனைக்கு வர்றாங்க, உனக்கு நீதி எது உண்மை எதுன்னு உனக்கு தெரியுது. இவங்க அநீதி மறுக்கப்படுது. அந்த இடத்துல அநீதியை மறுத்து அந்த இடத்துல நீ லஞ்சம் வாங்குறேன்னா அங்கே எங்கெங்க நீதி வெளிப்படுது? யோசிங்க. சொல்கிறாங்க, ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க இப்படிப்பட்ட குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஆராதிக்கிறவங்க அவங்க கை நீட்டி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எப்படி உனக்கு வியாதி வராமல் இருக்கு? எப்படி நீ வாழ முடியும்? எப்படிங்க நீ வாழ முடியும்? அவங்களும் சொல்கிறாங்க, நானும் ஆசீர்வாதமாக வாழணும், சமாதானமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், எனக்கு தேவை சந்திக்கப்படணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்களே. எப்படி நீ இருக்க முடியும்? உன்னையே கவனித்து உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிற நீ ஆண்டவரை ஏமாத்துகிறாய், வஞ்சிக்கிறாய், கொள்ளையடிக்கிறாய். நீ ஆண்டவர் கொடுத்த வேலையில உண்மை இல்லை, லஞ்சம் வாங்குற. எப்படி நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நான் ஜபிக்கிறேன் மணிக்கணக்கா, நாள் கணக்கா, அதில் வேற உபவாசம், அதில் வேற ராத்திரி காத்திருந்து, அதில் வேற காத்திருப்பு ஜபத்தில் முழுமையாக பெய்கிறது. 41 நாள் காத்திருப்பு ஜபம் எல்லாம் செய்கிற. வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டா? வாழ்க்கையில நீதி உண்டா? வாழ்க்கையில உண்மை உண்டா? அவங்களுடைய ஜபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம உங்களை ஆண்டவர் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அன்னால பாருங்க, அவளுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் உண்மையாய், ஆண்டவரை எனக்கு நீர் தருகிற குழந்தைய நான் உமக்கு தருவேன். பொருத்தனையில் நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. கள்ளின்னா இவனை போல ஒரு கள்ளனும் கள்ளியும் உலகத்தில் கிடையாது. நான் இதை செய்வேன், காலையத்தை கட்டி முடித்து அங்கே நான் தான் போய் நின்று எல்லாத்தையும் செய்வேன். 5 பேர் அதுக்கப்புறம் ஆலய வேலை தொடங்கின திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. புனிதராஜா கண்டாலே அண்ணு சொன்னால சரிதான் போய் கேட்டு பார்ப்பேன்னா திரும்பி குண்டியும் காட்டிட்டு போகிற போக்க கண்டா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொன்னிய மனசாட்சி இல்லாமல் சொன்னிய நீ எங்கே சொன்னாலே நம்ம போய் பார்த்தா சரி, கர்த்தர் நல்லவர், அவங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு விஷயம். சரி, இப்படி பொய் சொல்கிறதில்ல. நம்ம ஆளை போல ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. போய் ஆண்டவர்கிட்டையும் போய் மனுஷனுக்கிட்டையும் போய் உன் பிள்ளைய சொல்லுவாங்க, என் பிள்ளை வெளிநாட்டில் நல்ல சம்பாத்தியம், நல்ல கம்பெனியில் வேலை, உன் பிள்ளை இதை படிக்கவை அதை படிக்கவை, இதெல்லாம் செய் அதை செய்யன்னு சொல்லுவாங்க. இவங்களும் பார்ப்பாங்க, என் அக்கா பொண்ணு அக்கா நல்லா செய்வா, அக்காளையும் நம்பாத, அத்தானையும் நம்பாத, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. படித்து முடிச்சு எப்பா நீ சொன்னிய அன்னைக்கு என் பிள்ளை நீ சொன்ன கோல்ஸ் முடிச்சு வந்தாச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, கொட்டு பாப்பா. அப்படியா? அங்கே இப்போ எடுக்கலை, இப்போ அங்கே எடுக்க மாட்டாங்க. இப்போ ஆளெல்லாம் இப்போ அங்கே எடுக்கிறதில்லை, இனி எடுக்க மாட்டாங்க. அங்கே எடுக்கவும் இல்லை, அங்கே எடுக்கவும் மாட்டாங்க. கர்த்தர் நடாத்தில் விட்டுருக்காங்க. சரி, ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை கள்ளிமாறு உலகத்தில் கிறிஸ்தவர்களை போல. சரி, எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், வான் ஜபத்தை நான் கேட்பேன். நீ எப்போ கேட்ப? நீ நீதியாக நடக்கணும், உண்மையாக இருந்தால் உன்னை ஜபம் கேட்கப்படும். நீதியாக இருந்தால் நான் கேட்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். 2வது ஆண்டவர் இன்னொன்று சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிள்ளைங்க தானே நம்ம. அப்போ தானியேலும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன், பிரச்சனை இருந்து போராட்டம் இருந்துச்சு, கஷ்டங்களெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் தானியேல் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜெபிப்பாங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்குள்ள ஜெபம். நிறைய பேர் அடுத்த நாள் ஜெபிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, நாளைக்கு ஜெபம், அடுத்த நாள் ஜெபம், அதுக்கு அடுத்த நாள் ஜெபம்.
இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போனால் ஆராதனைக்கு போனால் இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஜெபம். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் இடைவிடாமல் ஜெபித்ததுனால கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தானியேலுக்கு என்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுங்க. பொறாமை கொண்ட மனிதர் தானியேல் தரிவு ராஜாவினுடைய அரண்மனையில் ஒரு பெரிய ஒரு பதவியில் வேலையில் அவன் அமர்த்தப்பட்டான். அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான், எந்த மனுஷனை குறித்தோ கடவுளை குறித்தோ 40 நாட்கள் புகழ் பாடக்கூடாது, நீ ஜெபிக்க கூடாது, இப்படிலாம் தடை வந்தபோது தானியேல் ஒரு ஜெபம் பண்ணிட்டாயா. தானியேல் ஜெபம் பண்ணிட்டான். இதை மற்றவங்க, ஐயா ராஜாவே நீர் இப்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறீர், உம்முடைய கட்டளையை வார்த்தையை இந்த தானியேல் மீறிவிட்டான், இந்த மீறினவங்களை சிங்கத்தின் கபியில போட்டு அவங்கள கொன்றணும்னு சட்டம் இருக்குதே, அதை நீர் செய்தே ஆகணும்னு அந்த ராஜாவை நிர்பந்தப்படுத்தினாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. ராஜாவுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில இந்த தானியேலை பிடிச்சு கட்டி அந்த கபிக்குள்ள போட்டாங்க. கபிகளை போட்டு இவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், உண்மையுள்ளவனாய் இருந்தான், நீதி உள்ளவனாய் வாழ்ந்தான், அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனாய் இருந்தான், தினமும் ஜெபிக்கிறவன். ஒரு வேளை ஜெபிக்கிறது, 2 வேளை 3 வேளை தினமும் ஜெபிக்கிறதுல உண்மையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கையில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குமே, ஆனால் அது அவங்களுக்கும் இயேசுவுக்குள்ள இடைவிடாத ஒரு ஜெபம். இடைவிடாம அவங்க ஜெபிக்கிற ஜெபந்தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மையை கொண்டு வருகிறது. நிறைய பேர் அதை புரிஞ்சு கொள்றது இல்லை. நிறைய அவ பாரு இப்படி இருந்தா, அவன் அப்படி இருந்தான், இவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, என்ன நீ குறை சொல்லி அப்படி சொல்லிட்டே தான் நீ இருப்ப. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராதுங்க. நீதி உள்ளவங்க, உண்மையானவங்க, ஜெபிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு குறைவும் வராது. இப்ப பாருங்க, நினைச்சாங்க ஒரு கூட்டம் பேர், தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து போனது, தானுடைய வாழ்க்கை நீ அவ்வளவுதான், கபியில போட்டாச்சு, சிங்களுக்கு கட்டிச்சு கொதறி கொன்னு அவனுக்கு எலும்பு கூட கிடைக்காம வாழ்க்கை முடிந்து போனதுன்னு நினைச்சாங்க. பாருங்க, அந்த பொறாமை கொண்டவங்க, அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் தானியேலை உன்னதமான ஸ்தானத்துல உயர்த்தி ஆசீர்வதித்தார். எப்படிங்க அந்த இது காரியம்? ஜெபிச்சாங்க. ஜெபம். அப்போ நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியம். எதுக்காக நீங்க ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த ஊழியத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபம் முக்கியம். உங்க 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 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்க கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வீட்டில் போராட்டம், பாதிப்பு. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாங்க, எஸ்தர்னு வச்சிருக்கிறாங்க, இயேசு தாசுன்னு வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனாலே முள்ளு மாதிரி இருக்கு வீடு. முள்ளை பார்த்துருக்கீங்களா? முள்மேடு மாதிரி இருக்கு வீடுகள் எல்லாம். ஏன்னா ஜெபம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் இல்லை, அந்த அந்த பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை. நீங்கள் ஜெபிச்ச வீடு பாருங்க, உண்மையிலே சொல்கிறேன், ஜெபிக்கிற வீடு, அந்த வீடு ஒரு தேவ பிரசன்னமாக இருக்கும். வீட்டில் நான் நிறைய வீடுகளுக்கு நம்ம போகிறதுனால தெரியுது, அந்த ஜெபிக்கிற வீடு தேவ பிரசன்னமாக இருக்கு. நம்மளே அந்த அந்த வீட்டில் ஜெபம் ஆரம்பித்தா இன்னும் நமக்கு உற்சாகமாக இருக்கு. இன்னும் ஜெப வார்த்தைகள், ஜெபம், இன்னும் ஆவியானவர் நடத்துகிற அந்த விதம் இன்னும் வித்தியாசமாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்ப்போம். சில வீட்டில் போனாலே ஜெபமே வராது. அந்த ஒரு மாதிரி அந்த வீட்டில் அவளுக்கே அக்கறை இல்லை, அவனுக்கு அக்கறை இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை. நீ ஜெபிச்ச என்ன நடக்க போகிறது? ஜெபத்தை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் ஜெபிக்கிறதே நமக்கு அந்த ஜெபமே வராது. நம்ம கடமைக்கு வேண்டி சில வீடுகளில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த ஜெபத்தில் பலனும் கிடையாது. அதான் ஒரு விஷயம். பின்ன சில வீட்டில் ஆண்டவரை ஒளியக்காரன் என்கிற மட்டில் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணி ஒரு நன்மை நடக்கணும், ஆண்டவரை ஆசீர்வதிங்க, இல்லைன்னா இது வல்லமை இல்லாத ஊழியக்காரன் என்ன ஒரு மாதிரி புறம்பே தள்ளிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம போய் ஜெபிச்சதுனால சில அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அந்த வீட்டில் நம்ம போகிறோம், அவங்களும் கொஞ்சம் உண்மையாக இருக்கணுங்க, அவங்களும் கொஞ்சம் நீதியாக நடக்கணும், அவங்களும் கொஞ்சம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளும் போய் ஜெபிக்கும் போது அவங்களுடைய ஜெபமும் நம்மளுடைய ஜெபமும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஜெபிச்சு பார்ப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு 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 உண்மையும் உண்மை கிடையாது, பொய்.
வாழ்நாள் முழுவதும் போய் எல்லாத்துலேயும் போய் ஏமாத்து. அதனால் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சு பார்ப்பாங்க. என்னைக்கும் வியாதி, என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் போராட்டம், என்னைக்கும் கடன், என்னைக்கும் ஹாஸ்பிட்டலு, இப்படியே இருப்பாங்க. இப்போ புனிதராஜ் பிரதரை கூப்பிடுவாங்க, வாங்க பிரதர் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டம் இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சரி, நம்மளும் பாவம் பார்த்து ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுனா அவங்க அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும்போது நம்ம எத்தனை தான் ஜெபிச்சாலும் ஜெபத்துக்கு பதில் வராது. உடனே நான் போன வாரம் புனிதராஜ பிரதரை ஜெபத்துக்கு கூப்பிட்டேன், 2000 ரூபா காணிக்க வேற கொடுத்தேன். ஆனாலும் எனக்கு ஜெபத்திற்கு பதில் வேறு. இவர் வல்லமை இல்லாத ஊழியக்காரர். அல்லேலூயா. இவருக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, ஜெபிச்சு ஒரு வல்லமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி போகிறோம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வல்லமை உண்டு. நம்ம ஆண்டவரை நம்பி தானே போகிறோம், கர்த்தரை நம்பி தானே போகிறோம், இயேசுவை நம்பி தானே போகிறோம். ஆனால் வல்லமை உண்டு. நீங்கள் வல்லமை உண்டா? உங்களிடத்திலையும் வல்லமை இருக்கணும். அப்போ சரி, கர்த்தர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள்ட ஜெபத்தை கேட்டு நான் பதில் கொடுப்பேன். உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை மாறும், குடும்பத்தினுடைய பிரச்சனை மாறும், வியாதி மாறும், கஷ்டங்கள் நீங்கும், கடன் மாறும், நீங்கள் நல்ல சந்தோஷமாக ஐஸ்வர்யமாக இருப்பீங்க. முதலாவது சொன்னேன், நீதியாக நடக்கணும். உண்மையாக நடக்கிறவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ரெண்டாவது, ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மூணாவது, ஒரே ஒரு வசனம், ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கணும். அவங்களுடைய ஜெபந்தான் கேட்கப்படணும். தொடர்புன்னா நான் சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் நமக்கு லேண்ட் ஃபோன் எல்லாருக்கும் இருந்துச்சு இல்லையா, எல்லாருடைய வீட்லேயே. அப்போ லேண்ட் ஃபோனில் நம்ம ரிசீவர் எடுத்து காதில் வச்சா அந்த ரிசீவர் என்ன கேட்கும், ஒரு சவுண்டு கேட்கும், சவுண்டு கேட்கும், சரி தானே? அப்போது நமக்கு லைனில் இருக்குது, லைன் கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம உடனே பிரிஞ்சு பட்டனை தட்டுவோம். தொடர்பு கொள்ள வேண்டியவங்கள உடனே தொடர்பு கொள்ளலாம். இப்போ அந்த சில நேரங்களில் ஃபோன் எப்படி இருக்கும், டெட்டாக இருக்கும். டெட்டாக இல்லை, டெத்தாக இருக்கும். நம்ம ஃபேன்சியாக சொல்லுறோம் டெட்டாக இருக்கும், அது டெத்தாக இருக்கும், செத்து போய் இருக்கும். சிலருடைய வாழ்க்கை டெட்டாக இருக்குது. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுங்களேன்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? டெட்டாக இருக்குது. தொடர்பு இல்லை, ஆண்டவரோடு உள்ள தொடர்பு இல்லை. அந்த தொடர்பு இல்லாததுனால இவங்க டெட்டாக இருக்காங்க. அப்போ அந்த தேவனோடு உள்ள தொடர்பில் இருந்தால் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. சில பேர் நான் பார்த்துருக்கேன், சில பேர் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தாலும் சத்திரம் சத்திரம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் உள்ள தொடர்பில் இருக்காங்க. அப்படியே அந்த வாயை பினாட்டிக்கொண்டே இருப்பாங்க. சில பேர் பினாட்டுவாங்க, தரம் பார்க்கணும். இவன் விளங்குவான, இவன் நல்லா இருப்பாங்க, இருப்பாங்களா, இப்படி இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்களா, பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு இப்படியும் பினாட்டுவாங்க. அதையும் பார்க்கணும். அப்படி பினாட்டுறவங்களும் உண்டு, நிறைய பேர் அப்படி உண்டு. ஆனால் சில பேர் ஆண்டவருக்கு தொடர்பு, ஆண்டவரே சப்பா இறக்கமுள்ளவரே, இவனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இவளும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பக்கத்து வீட்டுக்காரையும் நல்லா இருக்கணும், இந்த வீட்டுக்காரையும் நல்லா இருக்கணும், வேலை செய்கிறதுல கூட இருக்கவங்களும் அவளும் நல்லா இருக்கணும், இவளும் நல்லா இருக்கணும். நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு ப்ரமோஷனை தாண்டி அவள் போனதுக்காக சோத்திர ஆண்டவரே இப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர், ஆண்டவரே நான் வேலைக்கு போய் எத்தனை மாதம் அதுக்கு கழிஞ்சு இவன் மேலே போயிட்டாள, அவளை சரக்கி பிடிச்சி இழுத்து கீழே போடுங்க ஆண்டவரே அப்படின்னு உள்ளவங்களும் உண்டு. அப்போ தேவ ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு தொடர்பில் இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஆமென். தொடர்பில் இருக்கிறவங்க, தொடர்பில் 2 பேர் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இடத்துல வேலை, இவளை இந்த இடத்துல இருக்க வச்சக்கூடாது, இப்படி முணுமுணுத்து ஒப்பனாலும் சரி, அந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து சொல்லலாம், அது ஆண்டவரோடு உள்ள தொடர்பு அல்ல. அந்த பிசாசை வச்சு ஆண்டவர் விரட்டணும், இவன் போனோம் புரிஞ்சு, அந்த இடத்துல நான் வரணும், அவளுக்கு மேலே நான் போகணும், அவளுக்கு மேலே நான் ஏறணும், அவளுக்கு மேலே நான் பெயரணும், உயர்ந்து அங்கே பெயரணும் இப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆண்டவரே நானும் நல்லா இருக்கணும், அவளும் நல்லா இருக்கணும், அவள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அவள் பாவம் கஷ்டப்படுறா, அவளுக்கு இன்னும் தேவை இருக்குது, ஆண்டவர் சந்திச்சணும், இப்படி இன்னும் நல்ல எண்ணத்தோடு ஜெபிக்கிறவங்களும் நிறைய பேர். சில பேரை நம்ம பார்க்குறோம், எப்பொழுதும் சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சோத்திரம் ஆண்டவரே இறக்கணும், ஆண்டவரே இறக்கமுள்ள தெய்வமே அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கும்ப அப்படி ஜெபிக்கிறவங்களும் உண்டு. சரி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், ஜெபத்திற்கு பதில் வரணும்னா தேவனுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நம்ம டெட்டாக இருக்கக்கூடாது. எப்படி டெத்தாக இருக்கக்கூடாது, நம்ம எப்பவுமே தொடர்பில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 20:6 சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்து. அப்போ நம்ம கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார், நம்மளை ஆண்டவர் விடுவிப்பார். அப்படி என்கிற ஒரு தொடர்பில் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாதபடி கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான், பாக்கியசாலிங்க. ஆண்டவர் அப்படி உண்மையாக தேடுறவங்க, எந்த விதத்துலேயும் நீங்கள் நீதி இல்லாமல் உண்மை இல்லாமல் வாழலை. நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நீங்கள் நீதியாக நடக்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. உண்மையாக நடக்கணும் வாழ்க்கையில். எனக்கு வாழ்க்கையில் எந்த கரைகளும் இருந்துடக்கூடாதுன்னு அந்த கரைகளை வெறுத்து பரிசுத்தமாக வாழ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவங்க, உங்களுக்காய் ஆண்டவர் பரலோகத்தில் நல்ல ஒரு இடத்தை கட்டாயம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களை இப்போவே நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டீங்க. நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஆண்டவருக்கு பரிசுத்தமாக சாட்சியாக வாழணும், நீதியாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், எந்த கலப்படமும் நம்ம வாழ்க்கையில் இருந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுன்னு வாழ்ந்துறீங்க. பார்த்தீங்களா? உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை தருவார். ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம், உங்கள் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க, உங்கள் குடும்பம் சீக்கிரமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். இவ்வளவு நாளும் கடன், கஷ்டம், போராட்டம், தீங்கு, தீமை, வியாதி, கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பிரசன்ன, ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகள் நல்லா ரட்சிக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லி இருக்கிற குமாரர் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வரக்கூடிய சந்ததி அந்த அனுபவத்துக்குள்ள வருவாங்க, அந்த வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்வாங்க, உங்கள் குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பதை நீங்களே பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் நடத்துவார். அப்படியே ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். ஆமீன். சோத்திரம். அப்படியே எல்லாரும் ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்திருங்க. ஆண்டவரே சோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டீர், எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நாங்கள் நீதியாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவரே இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கணும்னு எங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருடைய தொடர்பில் எப்பொழுதும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவரே, அப்படியே நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, அவர் மாத்திரம் உங்களுக்கு போதும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? வருத்தப்படாதுங்க. எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்லை, வருத்தப்படாதுங்க. கைவிடாத ஒரு ஆண்டவர் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஆமென். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்விலே
இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எங்களுக்கு நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. எத்திலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே எத்திலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்க்கிறவர் நல்ல தேவன். தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை நீரம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை நீரம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே. ஆமென். இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அப்பா, எங்களுக்கு வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தாதான் நாங்க நீதிமானாய் வாழ முடியும். எங்க வாழ்க்கையில உண்மையாய் நாங்க வாழ முடியும் ஆண்டவரே. இனி நாங்க எங்க வாழ்க்கையில ஒரு உண்மையும் நீதியும் உண்டாகும்படி, எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உண்மை நீதி உண்டாகும்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். தொடர்ந்து ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கணும். எப்பொழுதும் இடைவிடாமல் தொடர்பில் இருக்க கிருபை தார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம்.